ஒவ்வொரு மாதமும் நானும் கிரிவலம் போகிறேன். இந்த மாதம் நடந்தது என்ன? வழிபாட்டில் நம்மளுடைய ஐம்புலன்களை அடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முதல்ல நான் என்னோட வாயை கண்டிப்பாக அடக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரிவலம் தொடங்கியதுலேருந்து அது முடிகிற வரைக்கும் கொஞ்சோண்டு தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு நான் ஒரு முடிவெடுத்திருந்தேன். அது ஒரு 2 மாதமாக கடைப்பிடிச்சாச்சு. இந்த மாதமும் நான் கடைப்பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணு ரொம்பவே ஆபத்தானதுங்க. பார்க்குறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு தோழி சொன்ன யோசனையோட நான் இப்போ புத்தகங்களோட தான் கிரிவல பாதையே பண்ணுறேன். அப்போது அந்த பாடல்களை படிச்சுட்டே போகிறதுனால என்னுடைய கவனம் முழுதும் அந்த எழுத்துக்கள்லையும் இறைவன் மீதும் தான் இருக்குது. ஆனால் இந்த முறை இன்னொரு சிக்கல் எனக்கு வந்துருச்சு. அது என்னன்னா தூக்கங்க. எப்பவுமே கிரிவலம் போனோம் அப்படின்னா அன்று பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன். அப்ப ராத்திரி என்னால சுறுசுறுப்பா இருக்க முடியும் அப்படின்ற காரணத்தால. ஆனா இந்த முறை என்ன ஆச்சு தெரியுமா? பகல்ல தூங்க முடியாத ஒரு சூழ்நிலையால இரவு அப்படியே கிரிவலத்துக்கு போயாச்சு. அங்க போய் நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு 5 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் ரொம்பவே தூக்கம் வந்து தள்ளாடி போதையில நடக்கிற மாதிரியே என்னுடைய கணவர் தோலை தொங்கிக்கிட்டே நடந்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்பவே முடியாம எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு டீ குடிச்சோன்னா நீ ஃப்ரெஷ் ஆகிடுவேன், நம்ம நல்லா நடக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. ஆனால் டீ குடிச்சோன்னா வாயை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னேன், அதுலேருந்து நான் தவறிட்டதா ஆகிடுமே, அதெல்லாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன். அவங்க சொன்னாங்க அப்போ நான் குடிக்கிறேன், நீ எனக்கு துணைக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சரி துணைக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அங்கே ஒரு மேசையில் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம், அப்படியே தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட தலையை லைட்டாக சாய்ச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தேன். அவங்க டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்குங்க, அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு சத்தம், அந்த டைல்ஸ் தரையில சல்லுன்னு பட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே எல்லாரும் ஓடி வந்து பார்த்தாங்க. அது ஒரு ஆண் வந்து அதை எடுத்து என் கையிலையும் கொடுத்துட்டாரு. அது என்னன்னு பார்த்தா நான் கையில வச்சுட்டு இருந்தேன் இந்த சிவலிங்கம் தூங்கணும்னு நினைச்சேன் இல்லையா, கையில இருந்து உருண்டு கீழே விழுந்திருக்காரு. இதை எடுத்து என்கிட்ட கொடுத்தோடனே நான் எடுத்து அப்படியே கண்ணில் ஒத்திட்டு மறுபடியும் கையில அப்படியே இறுக்கமா பிடிச்சிக்கிட்டேன். நான் தூங்கணும்னு நினைச்ச அந்த நேரத்துல உடனே வந்து என்னை எழுப்பி விட்டுட்டாரு. உண்மையா சொல்றேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. என் கணவர் கூடவே நடந்து வந்தா டீ குடிக்கலாம்னு சொல்லி என்னை தூண்டுவாருன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அவரை விட்டுட்டு 10 அடி முன்னாடியே ரொம்பவே வேகமா, அதை விட வேகமா நடந்து போய்கிட்டே இருந்தேன். இப்படிதான் இந்த மாத கிரிவல பாதை நடந்து முடிஞ்சது. நம்மளுக்கு இந்த உடல், உயிர், சக்தி, ஞானம், நல்ல பெற்றோர்கள், நல்ல குடும்பம், நல்ல கணவர்னு எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கியிருக்காரு இல்லையா. இந்த சிவனை நம்ம எப்பவுமே நினைக்கிறதுக்கு மட்டும் மறக்கக்கூடாது. அவருக்காக நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்யறோம். கிரிவல பாதையெல்லாம் நடக்கிறது அவர் கேட்கலங்க. இதுல எல்லாத்துலயும் பலன் நம்மளுக்கு தான் கிடைக்குது. இறைவனுக்கு நீங்க உண்மையாவே ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவரை எப்பவுமே நினைச்சுட்டே இருக்கணும். அது மட்டும்தான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. அன்பே சிவம்.